அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வரேன். இன்றைக்கி நான் வீடியோ ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். ஐ காட் லாட் ஆஃப் எனர்ஜி அட்டாக், ஸோ ஐ நீட் ரெஸ்ட். அதனால தான். ஸோ நம்ம இப்போ வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் பேசாத காதல் பேசுமா, பேசாமையே இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு மௌனம் சாதிக்கிறாங்க, என்ன தான் மனசில் நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியலன்னு குழம்பி இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது. ப்ளீஸ் பேசாத காதல் பேசுமா, கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனோட எனர்ஜி. கண்டிப்பாக பேசுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் பார்த்திங்கன்னா, உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாது. ஐ திங்க் இந்த சாங் வந்து தீபாவளின்னு நினைக்கிறேன் மூவி. இந்த சாங் வந்து மறுவார்த்தை பேசாதே, மடி மீது நீ தூங்கிடு, இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, மயில் தோகை போலே விரல் விரல் உன்னை வருடும், மனப்பாடமாய் உரையாடல் நிகழும். ஸோ உங்களோட பிரிவை வந்து அவங்க ரொம்ப வருத்தத்தோடு ஞாபகப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். மேபி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அமைதியாக என் மடிமையில் படுத்துக்கோ, அது போதும். நான் என்ன சொல்கிறது, மனப்பாடமாய் உரையாடல் நிகழும். நம்ம பெருசாக எதையும் யோசித்து பேசணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் யாரும் ஒருத்தங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி அது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு அழகான கனெக்ஷன் நீ பிரிஞ்சு போகாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அவங்க பேசுகிற இன்டென்ஷனில் தான் இருக்காங்க. நீங்கள் போயிடுவீங்களோ அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. ஸோ நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், பேசாத காதல் பேசுமா ஸ்பிரிட்ஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், பேசாத காதல் பேசுமா. ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங், ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், டிசப்ஷன். ரொம்ப தெளிவாக இருக்குது கார்ட்ஸு. இதில் வந்து நான் செகண்ட் தாட்டோ இல்லை நான் கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோடய இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கோ அவசியம் இல்லை. பிரபஞ்சம் வந்து என்னோடய ஸ்பிரிட் டீம் ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. என்னென்னா, பாஸ்டில் நிச்சயமாக அவங்க உங்களை ஏமாற்றிருக்காங்க. சம் ஒன் இஸ் வேரிங் அ ஃபால்ஸ் செல்ஃப் மாஸ்க் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் என்னோடய வாய்ஸ் எனக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். நிறைய பிளாக்கேஜஸ் அதில் என் த்ரோட் சக்கராவும் பிளாக் ஆகிருக்கு. ஸோ டிசப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, someone is wearing a false self mask in this relationship. பாஸ்டில் என்னென்னா வந்து ஸ்டில் இந்த ஒன்றா, அதாவது உங்கள் பர்சன், அதாவது நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க உங்களை ஏமாற்றிருக்கலாம். இனிஷியலாக வந்து உங்களை வந்து உண்மையாக நேசிக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. பட் இவென்ச்சுவலாக அவங்களோட காதல் உண்மைங்கிறத அவங்க வந்து அவங்க அப்புறமா ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களை இழந்ததுக்கப்புறம் கூட அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்திருக்கலாம். மேபி நீங்கள் வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, யூ ஆர் த ப்ரைஸ், இல்லைனா வந்து இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒன் ஆஃப் அ கைண்ட், நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிறது வந்து இட்ஸ் லைக் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, இல்லைனா இட்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு ஷோ ஆஃப் அவங்களுக்கு. இல்லை மேபி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, சம்திங் உங்களுக்கு ஏதோ ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அது வந்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ப்ளஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சது பண்ணியிருக்கலாம். அது அந்த மெசேஜஸ் தான் எனக்கு இப்போ கிடைக்கிது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பாஸ்டில் அவங்க உங்களை ஏமாற்றிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க உங்களோட மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா இப்போது அவங்களுக்கு தெரியுது நீங்கள் தான் அவங்களோட காதல் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பிரிஞ்சு போயிட்டீங்க. இப்போது உங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை, என்கிட்ட வந்துடு, அவ்வளோதான். அதுதான் இப்போ இந்த சாங்லேருந்தும் இந்த கார்ட்ஸ்லேருந்தும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரே மெசேஜ். நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங், ஆஸ் யூ ரிலீஸ் அண்ட் ஹீல் த பாஸ்ட், யூ எக்ஸ்பீரியன்ஸ் மோர் லவ் இன் யுவர் ப்ரெசன்ட் மூமெண்ட். பழசை ஞாபகம் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டெஃபினட்டாக நான் இதில் வந்து என்னோடய சேனல் மெசேஜஸ் கார்ட்ஸ் எடுப்பேன். ஏன்னா இந்த பர்சன் திருந்திட்டாங்களா உண்மையே அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. இப்போது ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன், ஹானஸ்ட்லி டிஸ்கஸ் யுவர் ஃபீலிங்ஸ் வித் ஈச் அதர். ஒருத்தங்க மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா அதுதான் நம்ம இந்த சாங்லேயும் பார்த்தோம். யாரையும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. எனக்கு என்ன டவுட்னா, லெட்ஸ் சி பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா யூ வாக்ட் அவே. இந்த ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனுக்கு உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம்.
ஏன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் யூ நீட் டு ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க, இல்லைனா பிரபஞ்சம் உங்களோட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ட்ரஸ்ட் தேம். நீங்களாக போய் நானாக முடிவு பண்ணுறேன்னு எதுலையாவது போய் விழுந்துடாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம அதை கிளாரிஃபை பண்ணுவோம். ப்ளீஸ் ப்ளீஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பேசாத காதல் பேசுமா? உங்களுக்கான கைடன்ஸ் என்ன? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் ப்ளீஸ். பேசாத காதல் பேசுமா? வாட் இஸ் யுவர் ட்ரூ இன்டென்ஷன்? வாட் இஸ் யுவர் கைடன்ஸ்? இஸ் தேர் எனி ப்ரைட் ஸ்டில்? பேசாத காதல் பேசுமா ஸ்பிரிட்ஸ்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். வெரி ஸ்பெசிஃபிக். கான்ஃபிடன்ஸ் இஸ் யுவர் கீ டு சக்ஸஸ். உங்களோட காதல் வாழ்க்கை சக்ஸஸ், அதாவது உங்கள் பர்சனல் உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு புது ஆரம்பம் இருக்குது. உங்களோட ஸ்ட்ரென்த் உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ்னால் பிரிங் லவ் இன் டு த சிச்சுவேஷன். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே வந்து அன்பு ரொம்ப தேவை. இங்கே வந்து லவ்னால் நீங்கள் உடனே லவ் அப்படின்ற அந்த ரொம்ப காமனான கான்செப்டுக்கு போக வேண்டாம். ஒரு புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அவசியம். உங்களோட தெளிவான முடிவு, கான்ஃபிடன்ஸ்னால் அதுதான் மெயினாக. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இங்கே நிறைய குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட அந்த முடிவில் இருக்க உங்களோட ஸ்திரத்தன்மை ரொம்ப அவசியம். அதே சமயம் இந்த சுச்சுவேஷனில் யூ நீட் டு கிவ் லவ். அதுதான் இங்கே. ஏன்னா நீங்கள் உங்கள் கப்பில் இருக்க கப் கூட இல்லை, அது பெரிய குடம் மாதிரி இருக்குது. அதுலேருந்து காதலை நீங்கள் வந்து, ஏன்னா வாட்டர் இஸ் ஆல் அபவுட் எமோஷன். உங்களோட எமோஷன்ஸ், அதாவது காதல்ங்கிற அந்த அன்புங்கிறத நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கிவ் லவ். அந்த காதலை கொடுக்கறதுக்கான தருணம் இது. பிரிங் லவ் இன்டு த சுச்சுவேஷன். நீங்கள் வந்து நீ பேசலை, நீ தான் ஃபஸ்ட்டு பேசணும் அங்கே இல்லை. நீங்கள் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஆப்வியஸாக நீங்கள் டிவைன் ஃபெமினின் எனர்ஜியில் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் அ கிவர். நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டீங்க. பட் யூ என்ன சொல்கிறது, அந்த உங்களோட அந்த பவுண்ட்ரி, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப அவசியம் இல்லையா இங்கே? அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் கேர். ஸோ இதில் வந்து நான் பேசுகிறதா நீ பேசுகிறதா அப்படின்லாம் இல்லை. ஒரு சைட்லேருந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். தட் இஸ் ப்ராப்பர் பேலன்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது, ஏன்னா நீங்கள் இங்கே பேசாமல் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி ரொம்ப அவசியம். அதனால தான் இங்கே கான்ஃபிடன்ஸ் இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, லெட்ஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. அதுக்கு முன்னாடி நான் ஏன் குழம்புனேன்னா, ஐ நீட் திஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பேசாத காதல் பேசுமா? கலெக்டிவ்க்கு உங்களோட வாட் இஸ் இஸ் டிசெப்ஷன்? வாட் இஸ் இஸ் டிசெப்ஷன்? வாட் இஸ் இஸ் டிசெப்ஷன்? ஏன்னா ஒரு சிலருக்கு உங்களோட பாஸ்ட் பர்சன், நீங்கள் யாரை விட்டுட்டு விலகி போனீங்களோ, தே ஆர் ஸ்டில் ஸ்லீப்பிங் வித் காமிக், டு பி ஃப்ரேங்க். ஸோ அவங்க வந்து உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் வந்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் லோ வைப்ரேஷன் எனர்ஜி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அதனால தான் டிசெப்ஷன். ஸோ இந்த மெசேஜஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி இந்த சுச்சுவேஷனை, இல்லைனா வந்து அகெயின் யூ ஃபால் ஃபார் ராங் பர்சன். ஸோ பி கேர்ஃபுல். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். பேசாத காதல் பேசுமா? ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டிசெப்ஷன் எனர்ஜி. வாட் இஸ் திஸ் டிசெப்ஷன் இஸ் ஆல் அபவுட் ஸ்பிரிட்ஸ்? வாட் இஸ் திஸ் டிசெப்ஷன்? பேசாத காதல் பேசுமா ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன். எனர்ஜி அட்டாக். மை குட்னஸ். உங்களோட பர்சன் வந்து அது ரொம்ப என் த்ரோட் சக்கரா பிளாக் ஆகிட்டே இருக்கு. உங்களோட பர்சன் வந்து இதை மறைக்க விரும்புகிறாங்க. ஹீ இஸ் அ பிளேயர் ஸ்டில். ஏன்னா நான் அந்த டிசெப்ஷன் கார்டை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். டெக்லேருந்து ஒரு கார்டு வெளியில் வரல. ஹீ இஸ் ஹைடிங் திஸ். அவங்க உங்களை ஏமாத்துறதை இன்னுமே மறைச்சிட்டு இருக்காங்க. டெத்.
ஹீ இஸ் கோயிங் டு see some kind of அதாவது ஒரு முடிவை பார்க்க போகிறாங்க இந்த சூழ்நிலை. இந்த பிளேயர் எனர்ஜிக்காக இருக்கட்டும், இல்லை உங்களை ஏமாத்துறதுக்காகட்டும் ஒரு முடிவு வரும். இது பாஸ்ட் எனர்ஜியாக இருந்தால் வெல் அண்ட் குட். பட் அது பாஸ்ட் எனர்ஜியாங்கிறத வந்து நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணேன். பட் தட்ஸ் நாட் கம்மிங் அவுட். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டிசெப்ஷன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டிசெப்ஷன். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டிசெப்ஷன். Clarify this deception. Clarify this deception. This person is missing you. But options still there. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவங்க முன்னாடி தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. தே ஆர் யூஸிங் திஸ் ஆப்ஷன். அதனால தான் அவங்களால இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த காதலோட வலிமையாக இல்லைன்னா அந்த காதலோட உன்னதத்தை புரிஞ்சிக்க முடியல. ஸ்டில் தே ஹாவ் ஆப்ஷன்ஸ். ரகசியம் நிச்சயமாக வெளியில் வரும். திஸ் கார்டு இஸ் நாட் அபவுட் ஹாப்பினஸ். ஏன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறது ரிசப்ஷன் கார்டு. அவங்களோட அந்த ரிசப்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை ஏமாத்தின விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உண்மைகள் வெளியில் வரும். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டிசெப்ஷன். வாட் இஸ் யுவர் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? காட் யுவர் செல்ஃப். நியூ லவ் இஸ் கம்மிங். ஸோ பேசாத காதல் பேசுமானா எஸ், உங்களோட எக்ஸ் வந்து உங்ககிட்ட பேச துடிச்சிட்ருக்காங்க. பட் ஸ்டில் தே ஆர் டிசீவிங் யூ. தே ஆர் ஸ்லீப்பிங் அரவுண்ட் வித் காமிக். இந்த உண்மை மேபி உங்களுக்கு எனர்ஜிட்டிக்கலாக கிடைக்கலாம், இல்லைனா வந்து யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு நோ த ட்ரூத். உங்களை ஏமாற்றிட்டுருக்காங்கங்கிற அந்த உண்மை நிச்சயம் உங்களுக்கு தெரியும். அது தெரியாமல் போக போகிறதில்ல. அந்த உண்மை வெளியில் வரதுக்கான நேரம் வந்துருச்சு. ஏன்னா நான் டெத் கார்டு பார்த்தேன். ஸோ இது வந்து நிச்சயம் வெளியில் வரும். இந்த பர்சன் நிச்சயமாக உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் டிசெப்ஷன். ஏன்னா என்னால் எனர்ஜிட்டிக்கலாகவே அதை பிக் பண்ண முடியல. ஸோ நல்லா உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் நான் ரொம்ப லாயலாக இருக்கேன். நோ, டோன்ட் ட்ரஸ்ட் தட். ஹீ ஸ்டில் ஸ்லீப்பிங் அரவுண்ட். ஏன்னா இந்த பர்சன் ஒரு பிளேயர். பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, பிளாக் தெம், புட் யுவர் காட்ஸ் அப், பிளாக் தெம், நியூ லவ் இஸ் என்ட்ரிங். நீங்கள் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கீங்க. மேபி இந்த காதல் உங்களை நோக்கி வர்றது இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். யூ டோன்ட் நோ. பட் உங்களோட 2 விஷயம் நான் அதில் பார்க்குறேன். நீங்கள் உங்கள் காட்ஸை உங்களோட பவுண்ட்ரியை வச்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக. அதாவது பிளாக் பண்ணுறங்க, நிறுத்திடுங்க. நோ கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு புது காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்சன் கிட்டேருந்து ஒரு அப்பாலஜி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங் கார்டு வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இந்த ட்ராமாக்குள்ளே போகாதீங்க. உங்களை நல்லா ஏமாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனர்ஜிட்டிக்கலாக என்னாலே பிக்கப் பண்ண முடியல. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சத்துக்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். இல்லைனா உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காடட் நீங்கள் பிளாக் 1 செகண்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்ட்ரி அண்ட் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே இருந்துக்கோங்க. டோன்ட் ட்ரஸ்ட் தெம். அதுதான் மெயினான கைடன்ஸ். அடுத்தது ஏன் இந்த நான் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெஸ்ஸாக இந்த சுச்சுவேஷனை சொல்கிறேன்னா, பாட்டம் டெக்லேயும் மூன் கார்டு இஸ் ஆல் அபவுட் டிசெப்ஷன். இல்லைனா ஏமாத்துறது, ஒரு விஷயத்தை மறைக்கிறது, சீக்ரெட்டிவாக இருக்கிறது. அதே சமயம் இன்ட்யூஷனும் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ட்ரஸ்ட் பண்ணணும். அடுத்தது வந்து ஏன் அவங்க உங்களை நோக்கி வராங்க அப்படின்னா, உங்களோட எனர்ஜி மேபி யூ ஆர் த ஸ்டார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து யூ ஆர் த ப்ரைஸ் இயர். காம்படிஷன் மேபி இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். உங்ககிட்ட வரத்துக்கு வந்து எந்த காரணமாக வேணா இருக்கலாம். பட் பிரபஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நோ, திஸ் இஸ் நோ. What is your guidance, spirits? Please clarify this energy, spirits. Please, again. Please clarify this energy. What is your guidance and energy? Please clarify this energy, spirits, please. சரி, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் நம்ம எங்கேயோ பார்த்தோமே. ஸ்ட்ரென்த்து, கான்ஃபிடென்ஸ். உங்களோட ஸ்ட்ரென்த் இங்கே ரொம்ப அவசியம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். உங்களோட கான்ஃபிடென்ஸ் வேறு லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா அதே லயன், இங்கே அதே லயன் இருக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது வந்து கண்டிப்பாக கோழையாக இருக்க முடியாது, ஒரு ஏமாத்துகிற கேரக்டராக இருக்க முடியாது. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே சன்னும் லியோ தான் எனர்ஜி. ஸோ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர பர்சன், திஸ் லவ், அந்த பர்சனோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்.
அவங்க வந்து இந்த மாதிரி டிசெப்ஷன், இந்த மாதிரி பயப்படுறது, இட்ஸ் லைக் நோ, இட்ஸ் அ கிளியர் நோ. அவங்க வந்து இட்ஸ் லைக் உங்கள் வாழ்க்கையில் வர பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. பட் உங்ககிட்ட வந்தால் அவங்களோட பிஹேவியரே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களோட அன்போட ஆழம் என்ன பிரிங் லவ் இன் டு த சிச்சுவேஷன். ஏன்னா ஒரு ஒரு சிங்கம் வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரது வந்து நம்ம சர்க்கஸில் பார்த்துருப்போம். இட்ஸ் ஆல் அபவுட் தட். நான் சர்க்கஸ் மாதிரி சொல்ல வரல, அவங்க அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது ஒரு மனுஷனுக்கு கட்டுப்படும் எப்போ அப்படின்னா அந்த அன்புங்கிற அந்த இது இந்த தான். இந்த பர்சன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கலாம். அதனால தான் இப்போது உங்கள் விஷயத்தில் உங்கள் சுச்சுவேஷனில் இந்த உங்களோட அந்த எக்ஸாக்ட் காதல் வாழ்க்கை உள்ளே வரணுன்னா நீங்கள் இப்போது காதலை கொடுக்கணும். இப்போது நீங்கள் அந்த பர்சன் கிட்ட காதலை எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் யூ நோ யூ ஆர் கைடட் ஹை ப்ரீஸ்டஸ். டோன்ட் எக்ஸ்பெக்ட், கிவ். அதுதான் 6 ஆஃப் கப்ஸ். உங்கள் பர்சன் வந்து 2 பேருமே ரொம்ப அலாதி அன்பு வச்சுருப்பீங்க. 6 ஆஃப் கப்ஸ் இஸ் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், பேலன்ஸ்டு லவ். உங்கள் 2 பேர்த்தோட கப்பும் எப்போவுமே வந்து எம்டியாக இருக்கவே இருக்காது. 6 கப்பும் ஃபில்டாக இருக்கும். அதுதான் வந்து 6 ஆஃப் கப்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பர்சனோட காதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸை கொண்டு வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரைன்ட் எனர்ஜி, டிசெப்ஷன்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்காது. நோ வே. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீஸ்டஸில் 2 படிகள் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இந்த படிகளுக்கு வந்து முன்னாடி அந்த இனிஷியல் அந்த ஸ்டெப்ஸ் கிடையாது. அது வந்து காற்றுல இருக்குது. ஒரு படி ஒரு சைடு மட்டும்தான் நீங்கள் ஏறி போக முடியும். யூ நோ இதில் ஏற நினச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. அந்த படி இருக்குன்ற மாயை தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அது உங்களுக்கு சரியான பாதை இல்லை. உங்களுக்கு சரியான பாதை ஒன்று தான். நீங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் எந்த படியில் காலை வைக்கணும்னு. யூ நோ ஆல்ரெடி. ஸோ இங்கே கண்டிப்பாக டிசெப்ஷன் எனர்ஜி இருக்குது. ஏமாந்துடாதீங்க, அவ்வளோதான். 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், கிளிங்கி எனர்ஜி. மேபி இந்த பாஸ்ட் பர்சன் வந்து உங்கள் மேலே அந்த ஒரு பற்று இருக்கலாம். இட்ஸ் லைக் பொசசிவ்னஸ். டெவில், ஓ மை காட், 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் டெவில், இது வேறு லெவல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பொறாமன்னு கூட சொல்ல முடியாது. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். இது என்னோடது, இதை நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு அகங்காரத்தில் அந்த ஈகோவில் பிடிச்சிட்டு தொங்குறது, அந்த எனர்ஜி தான் இது. 4 ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் டெவில். இந்த பாஸ்ட் பர்சன் ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணுறது வந்து காமிக் எனர்ஜி. இந்த பர்சன் வந்து காமிக் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்ய போகிறாங்க. அது என்னவாக இருந்தாலும் சரி. பிகாஸ் ஹீ ஸ்டில் ஸ்லீப்பிங் வித் காமிக். அதை நான் தமிழில் சொன்னால் ரொம்ப கொச்சையாக இருக்கும், அதனால தான் இங்கிலீஷில் சொல்கிறேன். ஸோ இந்த காமிக் தான் இந்த பர்சனை ஸ்டில் கண்ட்ரோலிங். எப்படியோ என்ன வேணால் சொல்லலாம், அவங்கள போய் தப்பாக சொல்லலாம், நீங்கள் போகாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லலாம், ஏமாற்ற ட்ரை பண்ணலாம். அதையும் இந்த முட்டாள் இன்னும் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா சீரியஸ்லி த்ரோஹம் போய்கிட்டே இருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. பிகாஸ் யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். இந்த 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 ப்ராப்ளமே உங்களுக்கு தேவையில்லாத ப்ராப்ளம். அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க காட் யுவர் செல்ஃப். இது வந்து உன்னோட தலைவலியே கிடையாது அப்படிங்கிறாங்க. நைட் ஆஃப் வான்ஸ் உங்களை நோக்கி வரப்போகிறது வந்து இட்ஸ் லைக் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். நைட் ஆஃப் வான்ஸ் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஸ்லோவாலாம் இல்லை. அவங்க வந்து யோசித்து ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் எனர்ஜி வருது. ஓ மை காட், ஒரு காமிக் எனர்ஜியோட நிச்சயமாக அந்த பர்சன் இருக்காங்க. குயின் ஆஃப் வான்ஸ் லிட்ரலி காமிக் எனர்ஜி, காமிக் ஃபெமினன். இந்த குயின் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெவிலிஷ், டெவிலோட அதர் வேர்ஷன். பிரபஞ்சம் வந்து எப்படி சொல்கிறாங்க இந்த ஃபெமின் எனர்ஜியை பற்றி அப்படின்னா இது வேறு லெவல். இந்த பர்சன் வந்து இட்ஸ் லைக் வேர்ஸ்ட். இந்த பாஸ்ட் பர்சன் வந்து நைட் ஆஃப் வான்ஸ் ஸ்டில் இது வந்து இந்த காமிக் மட்டும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இந்த பர்சனுக்கு வந்து இந்த காமிக் மட்டும் ஆப்ஷன் கிடையாது. காமிக் இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ஷன். அதனால தான் இந்த பர்சனால் இந்த உண்மையான ஜென்யூனான காதலை நீங்கள் போகிற வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. இப்போது நீங்கள் போயிட்டீங்க, ஆனால் ஸ்டில் இந்த பர்சனுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நம்மளுக்கு வாழ்க்கையில் அதுக்கான வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு தகுதியானவங்களாம் நம்மளை ஆக்கிக்கணும். ஆனால் இந்த பர்சன் எப்படின்னா தகுதியாக இருக்க மாதிரி நடிச்சுட்டு எனக்கு வந்து அந்த வேல்யூபிள் அந்த பவர்ஃபுல் பொசஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க என்னை பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் லைக் திஸ் பர்சன் இஸ் லிட்ரலி ப்ரிட்டண்டிங். அதாவது நடிச்சிட்ருக்காங்க. அவங்களையும் ஏமாற்றிட்டு அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் ஏமாற்றிட்டு உங்களையும் ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். பிகாஸ் நீங்கள் தான் இங்கே ஹை ப்ரீஸ்டஸ் ஃபெமினன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் யாரை பற்றி பேசுகிறேன், யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு நிச்சயமாக அவங்க பார்க்குற எல்லாத்துக்கும் தெரியும்.
இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்ட போகிறீங்க. பிரபஞ்சம் முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுங்க. அது வந்து உங்களுக்கான காதல் கிடையவே கிடையாது. தான் நேசிக்கிறவங்கள யாராவது மரியாதை குறைவாக நடத்துனாங்கன்னா அப்படின்னா அங்கே காதல் இல்லைன்னு அர்த்தம். அது காதலே கிடையாது. அதோ அலோவ் பண்ணாது உண்மையான காதல். நீங்கள் நேசிக்கிறவங்களாகட்டும், உங்களை நேசிக்கிறவங்களாகட்டும், ஜென்யூன் லவ் இருக்க பட்சத்தில் உங்ககிட்ட வந்து நீங்கள் நேசிக்கிறவங்கள பற்றி தப்பாக யாரும் பேச முடியாது. ஏன்னா நீங்கள் செஞ்சுருவீங்கன்னு அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கணும். உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தாலும் அது உங்களோட பிரச்சனை. உங்ககிட்ட வந்து உங்கள் காதலை பற்றி யாராவது தப்பாக பேசுனாங்க அப்படின்னா அவங்கள செஞ்சுடுங்க. யோசிக்காதீங்க. வேலையை பாருன்ட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இந்த மாதிரி டெவில் எனர்ஜியை என்டர்டெயின் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் நடக்கும். ஒரு வேல்யூபிள், ஒரு அழகான காதல், அதுவும் தெய்வீக காதலை முட்டாள் மாதிரி தொலைச்சிட்டு இன்னுமே வந்து ஃபிசிக்கல் திங்ஸ், இந்த ப்ளஷர்ஸ் இதை சுற்றி ஓடிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நாளைக்கு தூரமாக இருந்து வேடிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வலி வரும். அந்த வலி தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை. ஸோ இதெல்லாம் கர்மா. ஸோ ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் ரொம்ப தெளிவாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பியூட்டிஃபுல்லான காதல் வாழ்க்கை எட்டி பார்க்க போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஸ்ட்ராங். பிரபஞ்சம் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை வேறு லெவல் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நீங்கள் என்றைக்கோ போயிருப்பீங்க. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க அதே ஸ்ட்ரென்த்லேயே இருங்க. உங்களோட கவுண்டர் பார்ட், உங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் யாரோ அவங்க நிச்சயம் உள்ளே வருவாங்க. ஸோ வெயிட் ஃபார் தட் பர்சன், ஸ்பெசிஃபிக் பர்சன். ஸோ டோன்ட் சேஸ், அட்ராக்ட். இப்போது வந்து நம்ம இந்த டிசெப்ஷன் எனர்ஜிக்காக பார்த்த கார்ட்ஸை பார்க்கலாம். ஹியரிங் யுவர் சாங்ஸ். இந்த பர்சன் எப்படி உங்களோட இந்த அட்டாச்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட், மேபி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லைனா நோஸில் உங்களை சுற்றி தான் இருந்திருப்பாங்க உங்களை நேசிக்கும் போது. ஸோ உங்களோட ஃபேவரட் சாங்ஸ் இதை கேட்டு தான் வந்து அந்த எனர்ஜியை என்ன சொல்கிறது, எனர்ஜி பாண்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் தே வாண்ட் டு கண்ட்ரோல் யூ. நான் சொல்லலை, திஸ் பர்சன்ஸ் இன்டென்ஷன் இது வேறு லெவல். ஐ ஹாவ் இல்லீகல் கனெக்ஷன்ஸ் நான் சொல்லலை. இந்த பர்சன் வந்து மேபி இல்லீகல் திங்ஸ் கூட செய்யலாம். இட்ஸ் லைக் எது சட்டத்துக்கு புறமான பல விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா இங்கே டெவில் எனர்ஜியோட அவங்க அட்டாச்சாக இருக்காங்க ஸ்டில். அதனால தான் அந்த டெவில் எனர்ஜி அவங்களால விட்டுட்டு வர முடியல. ஸோ அதை வந்து அவங்க யூஸும் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் லைக் அது வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது வேறு ஏதாவது இருக்கலாம். பட் இல்லீகல் திங்ஸ் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். அதனால தான் பிரபஞ்சம் உங்களை வேணவே வேணான்றாங்க. சாரி, இதுதான் உங்ககிட்ட வரும். டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் அப்பாலஜி. அதனால தான் பிரபஞ்சம் சொல்லுவாங்க சாரி. நம்ம தமிழ் அழகாக குழந்தைங்களாம்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் அ லீடர். அவங்களுக்கு தெரியும் ஹீ இஸ் அ கவர்ட் அப்படின்னு. அதனால தான் உங்கள் பிரபஞ்சம் சொல்கிறாங்க இட்ஸ் லைக் இந்த லயன் எனர்ஜி அவங்களுக்கு பொருந்தாது. கான்ஃபிடன்ஸ் கிடையாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது. இட்ஸ் லைக் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட போகிறவங்க யாருக்குமே சுயமரியாதை இருக்காது. அவங்களோட காதல் வந்து 0. ஸோ அங்கே போய் நீங்கள் காதலை தேடாதீங்க. இதுதான் ரொம்ப ஓவராலாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. காமிக் யூஸ்ட் மை வீக்னஸ். வாவ், யூஸ்ட் மை வீக்னஸ். ஐ டோன்ட் நோ இந்த பர்சனை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இட்ஸ் லைக் அ டஸ்ட்பின் வாட்சிங் யூ ஃப்ரம் அஃபார். நான் சொன்ன இதை தான் உங்களுக்கு. தே ஆர் கோயிங் டு வாட்ச் யூ. அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற தண்டனை. இந்த எனர்ஜியை என்னால் எப்படி டிஃபைன் பண்ணுறதுனே தெரியல. காமிக் யூஸ்ட் மை வீக்னஸ்னு சொல்கிறவங்களாம் வந்து மனுஷ ஜென்மமே கிடையாது. இட்ஸ் லைக் ஒருத்தவங்களை வந்து உங்களோட வீக்னஸை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹூ ஆர் யூ தென்? ஸோ ப்ளீஸ் டேக் இட் அஸ் அ வார்னிங். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பிரபஞ்சம் வந்து ஏன் இதை இன்றைக்கி கொண்டு வந்தாங்கன்னு தெரில. பிகாஸ் நான் வேறு மூடில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ரீடிங்கை. ஸோ யாருக்கும் இந்த வார்னிங் ரொம்ப ரொம்ப அவசியம். யாராவது ஒருத்தங்க இந்த ரீடிங்கை பார்த்துட்டு ஒரு பெரிய ட்ராப்லேருந்து தப்பிச்சிங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.